ஏழையின் சிரிப்பில் கடவுளை காண்போம். அன்பார்ந்தவர்களே, பண்ணையார் ஒருவர் தன் வயலில் விளைந்த வாழை மரத்திலிருந்து சுமார் 100 பழங்கள் உள்ள ஒரு பெரிய வாழைத்தாரை அறுவடை செய்தார். தன் வேலைக்காரனை அழைத்து, இந்த வாழைத்தாரை கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்றார். வேலைக்காரனும் அவ்வாறே செய்தான். அன்று இரவு பண்ணையாரின் கனவில் தோன்றிய கடவுள், நீ அனுப்பிய ஒரு வாழைப்பழம் எனக்கு கிடைத்தது என்றார். பண்ணையார் திடுக்கிட்டு போனார். கடவுளே, நான் 100 பழங்கள் கொண்ட வாழைத்தாரை அல்லவா உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் என்றார். கடவுளோ, இல்லை, ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எனக்கு வந்து சேர்ந்தது என்றார். விடிந்ததும் பண்ணையார் வேலைக்காரனை அழைத்து, நான் கொடுத்த வாழைப்பழங்களை முழுமையாக கோவிலில் கொண்டு போய் சேர்த்தாயா என்றார். அவனும் ஆம் என்றான். பண்ணையாருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் வேலைக்காரனை வேகமாக அறைந்தார். உண்மையை சொல், இல்லை என்றால் உன்னை அடித்தே கொன்று விடுவேன் என்றார். அவனும், உண்மையை சொல்லிவிடுகிறேன் ஐயா, நான் கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒருவன் பசியாயிருக்கிறது என்றான். நானும் பரிதாபப்பட்டு அவனுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தேன். மீதமுள்ள எல்லா பழங்களையும் கோவிலுக்கு கொடுத்து விட்டேன் என்றான். பண்ணையாருக்கு அப்போதுதான் புரிந்தது, அந்த ஏழைக்கு கொடுத்த ஒரு பழமே கடவுளை போய் சேர்ந்திருக்கிறது. கோவிலுக்கு கொடுத்த பழங்கள் கடவுளிடம் சேரவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஏழைகளுக்கு நாம் ஏதாவது கொடுத்தால் அது கடவுளிடம் போய் சேர்ந்துவிடும். ஏழைகளின் வயிறு அஞ்சல் பெட்டி. கடவுளுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை அதில் போட்டால் விரைவில் அது கடவுளை போய் அடைந்துவிடும். இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் முடிந்ததை தந்து உதவி செய்வோம். ஏழையின் சிரிப்பில் கடவுளை காண்போம். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.